மருத்துவ விதிமுறைகளின்படி சிகிச்சை விவரங்களை அளிக்க முடியாது என்று அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். சுரேஷ், இன்று உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் மருத்துவ விதிமுறைகளின்படி சிகிச்சை விவரங்களை அளிக்க முடியாது என்று கூறியிருக்கிறது. யார் தரப்பில் இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில்? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி உடல்நலக்குறைவால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மரணம் அடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இவருடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக விசாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 3 பேர் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என்றும் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அப்பல்லோ நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்த முழு விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ரமேஷ் மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்பல்லோ நிர்வாகம் தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்பல்லோ நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி நோயாளியுடைய அனுமதி இல்லாமல் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை விவரங்களை வெளியிட முடியாது, அது அந்த விதிகளுக்கு முரணானது என்று அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுடைய புகைப்படத்தை வெளியிடாதது ஏன் என்ற கேள்வி மனுவில் எழுப்பியிருந்தவரனால அவர் ஜெயலலிதாவே தன்னுடைய படத்தை வெளியிட வேண்டாம் என்று அவங்க கேட்டுக்கிட்டதுனால இந்த படத்தை நாங்க வெளியிடல அப்படின்னும் பதில் மனுவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனுவில் அதாவது அந்த வழக்கு தொடர்ந்தவர் தன்னுடைய மனுவில் மருத்துவமனை வழங்கிய சிகிச்சை குறித்து குற்றச்சாட்டுகள் எதுவும் சொல்லாதனால அந்த மனுவுக்கு நாங்க வரிக்கு வரி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம இந்த புல்லட்டின் இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, அந்த புல்லட்டின் முழுக்க ஜெயலலிதாவுடைய ஒப்புதல் பெற்றே வெளியிடப்பட்டது என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு மனுக்கள் மத்திய அரசு தரப்புல இந்த வழக்குல இதுவரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்யாததுனால அவங்களுக்கு 2 வார கால அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இன்னும் 2 வார காலத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யும் என்ற இந்த விவகாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறதா? மத்திய அரசு தரப்பில் இது தொடர்பாக என்ன கூறியிருக்கிறார்கள் சுரேஷ்? மத்திய அரசு தரப்பில் இதுவரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு மத்திய அரசுக்கு கூடுதல் அவகாசமாக 2 வார காலங்களை வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கள விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ்.